மேற்கு வங்க மாநிலத்தின் கூச்பெஹார் எல்லைப் பகுதியில் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 7 வங்கதேச ஊடுருவல்காரர்களை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இவர்களுக்கு உதவிய இந்திய தரகரும் பிடிபட்டிருக்கிறார். விசாரணையில் இவர்கள் கூலி வேலைக்காக கேரளா செல்ல திட்டமிட்டிருந்தது தெரியவந்துள்ளது. அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக தலைமையிலான ஆட்சி வலுப்பெற்ற பிறகு எல்லை பாதுகாப்பு மற்றும் ஊடுருவல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டன. இதனால் சட்டவிரோத ஊடுருவல்காரர்களுக்கு அங்கு தங்குவது கடினமானது. போலி ஆவணங்கள் மூலம் தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு போன்ற இடங்களுக்கு திசை திருப்பப்பட்டனர். கேரளாவில் உள்ளூர் தொழிலாளர் பற்றாக்குறை, உயர்கூலி விகிதம் மற்றும் சில பகுதிகளில் இருக்கும் நெட்வொர்க்குகள் ஆகியவை இவர்களை ஈர்க்கின்றன. இதனால் வங்கதேச ஊடுருவல்காரர்கள் கேரளாவை முக்கிய இலக்காக்கி வருகின்றனர். இந்த சம்பவங்கள் நாட்டின் பாதுகாப்பு, உள்நாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சமூக ஸ்திரத்தன்மைக்கு சவால் விடுவதாக கருதப்படுகிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் எல்லை பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தி போலி ஆவண மோசடிகளை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து மீண்டும் பெரும் கேள்வியை எழுப்புகிறது. கேரளாவில் தொழிலாளர் தேவை அதிகம் இருப்பதையும் அங்கு ஏற்கனவே பல வெளிநாட்டு தொழிலாளர்கள் இருப்பதையும் பயன்படுத்தி இத்தகைய ஊடுருவல்கள் அதிகரித்து வருகின்றன. ஏற்கனவே உலக அரங்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு அச்சம் நாடு முழுவதும் பரவியுள்ளது. இந்த நிலையில் வெளிநாட்டு ஊடுருவல்காரர்கள் உள்நாட்டு வேலைவாய்ப்புகளை சுரண்டுவதும் நாட்டின் பாதுகாப்பை அச்சுறுத்துவதும் கடுமையான பிரச்சினையாக மாறியுள்ளது. இவர்கள் சட்டவிரோதமாக நுழைந்து உள்ளூர் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதோடு சமூக ஸ்திரத்தன்மையையும் குலைக்கும் அபாயம் உள்ளது. கேரளா போன்ற மாநிலங்களில் ஏற்கனவே இருக்கும் ஜனநாயக மரபுகள் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளை இத்தகைய ஊடுருவல்கள் பயன்படுத்திக் கொள்கின்றன. இத்தகைய சட்டவிரோத செயல்பாடுகளை தடுக்க மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். எல்லை பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதோடு ஊடுருவல்காரர்களுக்கு உதவும் உள்ளூர் தரகர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். நாட்டின் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார நலன் ஆகியவற்றை காக்கும் வகையில் தீவிர நடவடிக்கைகள் அவசியம். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியால் ஏற்பட்டுள்ள எல்லை கட்டுப்பாட்டை போன்று தென்னிந்திய மாநிலங்களிலும் விழிப்புணர்வும் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் வங்கதேச ஊடுருவல்காரர்களின் படையெடுப்பு தொடர்ந்து கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை நோக்கி நீடிக்கும்.